எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். திமுக ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆண்ட கட்சியாக இருக்கட்டும். ஏன் நான் ஆண்ட கட்சின்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இனிமேல் தமிழகத்தை ஆள போகிறது திமுகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது, விஜய் அவர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் கற்பனை கதையோடு சுற்றுறாங்க. என்னங்க திமுக பெரிய கட்சி, 75 வருட கட்சி, இது இல்லாமல் இத்தனை கட்சியோட கூட்டணி வேறு வச்சுருக்காங்க, 24 கட்சியோட. அதிமுக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஜேபியோட சப்போர்ட்டில் இருக்காங்க, மிகப்பெரிய வலிமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வலிமைங்கிறது நான் உங்களை கேட்குற மக்களே, வலிமைங்கிறது யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? அந்தந்த கட்சிகளுடைய வலிமைங்கிறது இருக்குது. அவங்கள்ட்ட ஒரே ஒரு வலிமை தான் இருக்குது. திமுகட்ட பண வலிமை இருக்குது. மிரட்டி யார் கூட்டணிக்கு வரலைன்னாலும் அவங்கள மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கக்கூடிய வலிமை இருக்குது. நான் இல்லைங்கல. ஆனால் அதையும் தாண்டி மக்களுடைய வலிமை, மக்களுடைய சக்தின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வச்சாலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஓட்டு போட்டால் மட்டும் அந்த கட்சி ஜெயிச்சிருமா? யார் ஓட்டு போடணும்? தமிழக மக்கள் போடணும், பொதுமக்கள் போடணும், அப்பாவி மக்கள் தான் ஓட்டு போடணும். அப்போ இவங்கெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியுமே தகுதி இல்லாத கட்சியாக மாறிடுச்சு. அதிமுகவை ஏற்கனவே மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. 2021 அப்புறமா இடையில் நடந்த எல்லா தேர்தலையுமே திரு பழனிசாமி ஐயா தோல்வி தான் அடைஞ்சாங்க. அதனால அவருக்கு ஒரு பட்ட பெயரே வச்சுட்டாங்க, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பெயரே வச்சுட்டாங்க. திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா 4.5 வருஷம் 4.25 வருஷமா அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த தொகுதி மக்களை போய் சந்திக்கவும் இல்லை, அவங்க பிரச்சனையை கேட்கவும் இல்லை, அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவும் இல்லை. அப்போ மக்கள் பயங்கர விரோதமாயிருச்சு. இந்த திமுக வேணாம், அதிமுக வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு எப்போ வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் எப்போ கட்சி ஆரம்பித்தாங்களோ. ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழக மக்கள் வழிமேல் வெளி வைத்து காத்துட்டு இருந்தாங்க. யாரடா புதுசாக ஒருத்தர் வருவா மாட்டத்துக்கு, இந்த ரெண்டு கட்சிக்கு போட்டு தொலைச்சிட்டோமே, நம்ம இவனை தவிர வேற யாருமே இல்லையா, தமிழகத்தில் ஆளக்கூடிய நல்ல தலைவன் நம்ம கிடைக்கலையேன்னு சொல்லி மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ எதுக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் மக்களை பொறுத்த வரைக்கும் நடந்துருச்சு. விஜய் அவர்களை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இனி விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்கு எல்லாமே எதிர்கட்சி தலைவரை பழனிசாமி அவர்களை திமுக மதிக்கிறதே கிடையாது, திமுக ஒரு ஆளே கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் தான் திமுக மிகப்பெரிய சவாலாக இருக்காரு. அதனால விஜய்க்கு முட்டுக்கடை